நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததினால் நெருப்பால் எந்த நெஞ்சை சுடுகின்றே. உன் உருவம் கண்களிலே பதிந்ததினால் கண்ணீர் விட்டு அழிக்கின்றே. தாய் தந்தைக்காக என்னை பிரிய காதலை காகிதமாய் தூக்கி எறிய பெண்ணே உன்னால் முடிகிறதே, என்னால் ஏனோ முடியவில்லை. எனக்கே என்னை பிடிக்கவில்லை. காரணம் கேட்டால் தெரியவில்லை. நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததினால் நெருப்பால் எந்த நெஞ்சை சுடுகின்றே. உன் உருவம் கண்களிலே பதிந்ததினால் கண்ணீர் விட்டு அழிக்கின்றேன். நடந்ததையும் இனிமே அங்க போய் வேலை பார்க்க முடியாதுங்கிறத பத்தியும் கவர்மெண்ட்டுக்கு டீட்டெயிலாக ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். அது விஷயமா ஒரு என்கொயரி இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டிஃபன் சாப்பிட்டு போங்க. ஆயிடுச்சம்மா? ராமநாத் சார், யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. கேரளாவிலேருந்து வந்திருக்காரான். வந்து யாருன்னு பாருங்க. கேரளாவில் இருந்தா செந்தில்? லத்திகா பேசி கொடுத்துருக்கா, கேளு. செந்தில், எங்க அப்பாவோட சதி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட ஓடி வந்திருப்பேன். இனிமே அது முடியுமா? சத்து கூட போயிடலான்னு முயற்சி பண்ண. ஒன்னு பிரிஞ்ச இந்த ஒரு மாசத்துல உன் வைக்கல செருப்பு நீ கொடுத்த முதல் முத்தம் உன்னை எப்பவும் ஞாபகப்படுத்துற
കണ്ണുകൾ നിന്റെ ഓർമ്മകൾ എന്നെ കഷ്ടപ്പെടുത്തിട്ടേ ഇருக்கு സെന്തിൽ. நான் படுற கஷ்டத்தை நீயும் தானே படுவே. அது நினைச்சுதான் எனக்கும். ஆனா என்னை பத்தி கவலைப்படாம நீ எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும். நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். காத்திருந்து காத்திருந்து பழகியவன் நீ என்னை கடக்கின்ற ஒரு நொடிக்காக. காத்திருந்து காத்திருந்து பழகியவன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பேசியவன் நீ என்னை காதலிக்க உன் தாய்மொழியை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பேசியவன். நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே. மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே. சுவாசிக்க கூட முடியவில்லை. என்னை வாசிக்க மண்ணில் எவருமில்லை. என்னை எனக்கே பிடிக்கவில்லை. காரணம் கேட்டால் தெரியவில்லை. நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததினால் நெருப்பால் எந்த நெஞ்சை சுடுகின்றேன். உன் உருவம் கண்களிலே பதிந்ததினால் கண்ணீர் விட்டு அழிக்கின்றேன். தாய் தந்தைக்காக என்னை பிரிய காதலை காகிதமாய் தூக்கி எறிய பெண்ணே உன்னால் முடிகிறதே. என்னால் ஏனோ முடியவில்லை. எனக்கே என்னை பிடிக்கவில்லை. காரணம் கேட்டால் தெரியவில்லை. செந்தில், நீ இப்படி நடந்துக்கிறது உனக்கு சரின்னு படுதா? இதெல்லாம் குடிச்சா கவலை போகும்னு உங்ககிட்ட யார் சொன்னது? 2 வருஷம் பழகின பொண்ணு கிடைக்கலன்னு நீ குடிக்கிறிய. 20 வருஷம் தூக்கி வளர்த்த பிள்ளைங்களுக்கு கிடப்பானோன்னு கவலை வந்துருச்சு. அதை மறக்கிறதுக்கு நானும் உங்க அம்மாவும் குடிச்சா நீ தாங்கிக்குவியா? நான் குடிக்கட்டுமா? இந்த பாரு, அதை மறக்கிறதுக்கு அப்பா ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? நாம ஒரு விஷயத்தை மறக்கணும்னா நமக்கு பிடிச்ச இன்னொரு விஷயத்து மேல கவனம் செலுத்தணும். அதையே அதிகமா நேசிக்கணும். உன் வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும். எனக்கு என் புள்ள வேணும். கடைசி வரைக்கும் எங்களுக்கு நீதாண்டா ஆறுதல். உனக்கு நல்ல வழி காட்டுறதா என் கடமை. நீ அழக்கூடாது. हाँ, मांगो मिले थे।